கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள், சிறப்பான நாள். தூய பனிமய மாதாவை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் அந்த தேவத்தாயினுடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கிற நாள். ஏராளமான பக்தர்கள், விசுவாசிகள் தூத்துக்குடி பனிமய மாதாவினுடைய திருத்தலத்தை நோக்கி படையெடுத்து வருகிற வேளையில் அங்கு வருகிற எல்லா பக்தர்களுடைய குறைகளை களைகின்ற, வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற, மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கிற அற்புத தாயாக தூய பனிமய மாதா இருக்கிறார். மகனே, மகளே, இன்று இந்த தேவத்தாயிடத்தில் நீ என்ன பரிந்துரைக்காக வேண்டி ஜெபிக்கிறாய்? உன் மகனுக்காகவா, உன் மகளுக்காகவா, உன் கணவனுக்காகவா, உன் மனைவிக்காகவா, உன் தொழிலுக்காகவா, உன் வியாபாரத்திற்காகவா, உன் பயணத்திற்காகவா? எதற்காக இந்த தேவத்தாயிடத்தில் நீ ஒரு விண்ணப்பம் செய்கிறாய்? இதோ இந்த திருப்பலியின் வழியாக அன்னை மரியாள் தூய பனிமய மாதா நம் ஒவ்வொருவருக்காக தன் மகனிடத்தில் பரிந்து பேசப் போகிறார். எப்படி கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசினாரோ அதே பரிந்துரையின் தாய் நம் ஒவ்வொருவருக்காக இத்திருப்பலியில் பரிந்துரைக்க இருக்கிறார். எனவே பக்தியோடு அந்த தாயினுடைய இரக்கத்திற்காக வேண்டி மன்றாடுவோம், அவரிடத்தில் சரணாகதியாகுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அற்புதத்தை, நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு புதுமையை, நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலியின் வழியாக நாம் அவருக்கு ஒரு சாட்சியாக மாறக்கூடிய வல்லமையை தரப்போகிறார். அதற்காக கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்லி இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். இந்த மறை உரையை கேட்க நம் செவிகளையும் இதயத்தையும் திறப்போம். ஆமென்.